உறுதியா இருக்கணும். எத்தனை திருவிருந்த தள்ளிட்டு போனீங்க? எப்படி நீங்க இயேசுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஹல்லேலூயா. மனுஷன் பகை இருக்கலாம், ஆமென். புருஷன் பகை இருக்கலாம், ஆமென். மனைவிட்ட பகை இருக்கலாம், பிள்ளைகள்கிட்ட பகை இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட பகை இருக்கலாம், ஆமென். சொந்தத்துக்குள்ள பகை இருக்கலாம். ஆனா அந்த பகையெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம். முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் இறங்கி போகும்போது இந்த பகைகளை எல்லாம் சரி பண்ணலாம். ஆனா இயேசுடைய வருகையில போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சரி பண்ண வேண்டிய இடத்தை சரி பண்ணி பரிசுத்தமே சரி பண்ண வேண்டிய இடத்தை சரி பண்ணி கர்த்தருடைய பந்தி எடுத்து கர்த்தருடைய பந்தியை எடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்தோமானால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற வரிசையில நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. 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 வருவோம். எத்தனை பந்தி ஆராதனைக்கு முதல் காட்டிட்டு போனீங்க? எப்படி இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களை சேர்த்து கொள்வார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி சேர்த்து கொள்வார்? அப்பம் விற்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, எத்தனை பந்தி ஆராதனையை அலட்சியம் பண்ணிட்டு போனீங்க? பந்தி ஆராதனை எடுக்காம போகும்போது அது ஒரு தனி கௌரவமா போவாங்க. ஹல்லேலூயா. அப்படி கம்முன்னு எழும்பி அப்படி ஒரு நினைச்சு அப்படி கம்முன்னு போவாங்க. பாருங்க, அவங்கள பார்க்கல நாங்க நல்லவங்க அப்படி. ஹல்லேலூயா. என்னை கேட்கிறது இவ பிள்ளையே, நான் கட்டுக்கதை ஒன்று சொல்லல, உங்களுக்கு வசனத்தின்படி சொல்லுகிறேன். ஆமென். அப்போஸ்தலர் உபதேசத்திலே நிலைநிற்காத தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பந்திக்கு பந்தி எடுக்காத தேவ பிள்ளையே, ஆமென். கர்த்தருடைய பந்தி எடுக்காத தேவ பிள்ளையே, நம்ம இனிமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நாம் தெரியாம தள்ளிட்டு போயிச்சாம்பா, ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி, பரிசுத்தமாக வேண்டிய இடத்துல பரிசுத்தமாகி கர்த்தருடைய பந்திக்கு ஒப்புரவாங்க. அடுத்தது சொல்லி இருக்கிறது, ஆமென், ஆமென். அப்படிக்கிறதிலும் ஜெபத்திலும் அநீதினம், ஆமென், அப்படிக்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுடைய வருகைக்கு போகணுமானா, ஆமென், ஜெபத்திலே தரித்திருக்க